உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். தமிழத்தாய பகுதியிலே பெண்கள் மீதான படுகொலை சம்பவமானது இடம்பெற்றிருக்கிறது. மட்டக்களப்பு பகுதியிலே நெல்லிக்காட்டு பகுதியிலே கிணற்றில் இருந்து பெண்ணொருவர் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார். அத்தோடு யாழ்ப்பாண பகுதியிலே பெண் விரிவுரையாளர் அவருடைய மருமகனால் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்ற சம்பவமானது தமிழத்தாய பகுதியிலே ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றது. அந்த விடயம் தொடர்பாக இன்றைய காணொலியிலே பார்வையிட போறீர்கள். பாண்டிவன் வியூஸ் என்ற சேனலுக்கு நீங்க புதிதாக வந்திருப்பாரானால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருங்கள். தொடர்ச்சியாக அந்த காணொலியில் சென்று பார்வையிடவும் பாருங்கள். மட்டக்களப்பிலே கடந்த வியாழக்கிழமை புத்தியாமலை பகுதியை சேர்ந்த 2.5 வயது மதிக்கத்தக்க பெண் குழந்தையினுடைய தாய் ஒருவர் கிணற்றிலிருந்து சடலமாக மீட்கப்பட்டிருந்தார். இந்த பெண்ணினுடைய இறப்பிற்கான பிரதானமான காரணம் என்னவென்று பார்ப்போமானால், கிணற்றிலிருந்து மீட்கப்பட்ட இந்த பெண்ணானவர் கடந்த வியாழக்கிழமை மட்டக்களப்பு நோக்கி செல்வதற்காக பேருந்து திரைப்படத்திலே நின்றிருக்கிறார். அந்த பகுதியூடாக ஒரு ஓட்டோவில 2 பேர் வந்திருக்கிறார்கள். அப்போது அந்த பெண்ணிடம் கேட்டீர்கள், நாங்களும் மட்டக்களப்பு நோக்கி தான் நாங்களும் போறோம், நீங்களும் 2.5 வயது பெண் குழந்தையோட நிற்கிறேன், நீங்களும் பேருங்கள்னு சொல்லி அந்த ஆட்டோவில இருந்தவர் கேட்டு இவ சொல்லியிருக்கிறா, தன்னிடம் ஒரு 100 ரூபாய் தான் இருக்கிறது, பஸ்ஸுக்கு மட்டும்தான் காசு இருக்கின்றது என்று கூறியிருக்கிறார். அப்ப அது பரவாயில்லை, நீங்கள் 100 ரூபாயை கொடுத்துட்டு நீங்கள் பேருங்கள் எனக்கு கூறியிருக்கிறார்கள். அப்ப இந்த பெண்ணும் குழந்தையும் அந்த ஆட்டோவில் ஏறி மட்டக்களப்பு நோக்கி சென்ற பின்னர் இந்த 2.5 வயது பெண் குழந்தையுடன் சென்ற தாயார் நகைக்கடைக்கு சென்று அந்த தனது குழந்தையினுடைய நகைகளை அடை வைத்து எடுத்துக்கொண்டு பெறும் போது, அப்ப திரும்பவும் அவ பேருந்து திரைப்படத்திலே நிற்கும் போது அந்த பகுதியூடாக அந்த திரும்பவும் அந்த ஆட்டோவில அந்த பெண்ணை ஏற்றி சென்றவர்கள் மறுபடியும் அந்த பெண்ணிடம் வருக வந்து, நாங்களும் திருப்பியும் மட்டக்களப்பு நோக்கி தான் நாங்கள் போறோம், இன்னொரு ஆட்டோல ஏற்றி கொண்டு வரோம், அப்ப நீங்கள் காசு கொடுக்க தேவையில்லை, நீங்கள் இந்த எங்கட ஆட்டோவில் ஏறி வாங்கன்னு சொல்லி சொன்ன உடனே இந்த பெண்ணும் ஆட்டோவில் ஏறி மட்டக்களப்பிலிருந்து வவுனதீவு நோக்கி முச்சக்கர வண்டியிலே இந்த பெண்ணும் இந்த குழந்தைகள் எல்லாரும் இணைந்து சென்று கொண்டிருக்கும் போது, வலையிறவு பாலத்தை கடந்து தாண்டியடி நோக்கி சென்று கொண்டிருக்கும் போது இந்த பெண்ணுக்கு மயக்க மருந்து கலந்த பழச்சாறை கொடுத்திருக்கிறார்கள். அந்த பெண்ணும் பழச்சாறு நம்பி அந்த பழச்சாறை குடித்திருக்கிறார்கள். குடித்த பின்னர் அவாக்கு மயக்கம் பெற தொடங்கி இருக்கிறது. மயக்கம் பெறுகிறது. அந்த பின்னர் மட்டக்களப்பு தாந்தாமலை பகுதியிலே ஒரு வயல் நில பகுதியிலே பொதுமக்கள் நடமாட்டமற்ற பகுதியிலே ஒரு கிணறு ஒன்று இருந்திருக்கிறது. அந்த கிணற்றினிலே இந்த பெண் பழச்சாறு குடித்து மயக்க நிலைக்கு சென்ற பெண்ணை என்ன செய்திருக்கிறார், கிணற்றுக்குள்ளே வீசிவிட்டு தப்பி சென்றிருக்கிறார்கள். தாந்தாமலை நெல்லிக்காட்டு வயல் நில பகுதியிலே அந்த வயல் நிலத்திற்கு சென்ற வயல் உரிமையாளர்கள் மற்றும் அந்த மாடுகளை கட்டினவர்கள் அவுப்பதற்காக சென்ற போது அந்த கிணற்றிலிருந்து ஒரு சத்தம் ஒன்று கேட்டிருக்கிறது. அந்த சத்தத்தை கேட்டு அவர்கள் கிணற்றை எட்டி பார்க்கும் போதுதான் ஒரு அதிர்ச்சியான சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. அந்த கிணற்றினிலே ஒரு பெண்ணானவர் உருகுலைந்த நிலையிலே ஒரு பெண்ணினுடைய சடலமானது காணப்பட்டிருக்கின்றது. அதுவும் துர்நாற்றம் வீசி காணப்பட்டிருக்கின்றது. அந்த பெண்ணை இந்த பெண்ணானவர் பற்றி பிடித்து அவருடைய உயிரை காப்பாற்றுவதற்காக இன்னொரு பெண்ணுடைய உடலை தாங்கி பிடித்து தான் அந்த பெண்ணானவர் உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கின்றது. அந்த பெண்ணுடைய உடல் இல்லாத விட்டால் அந்த பெண்ணானவர் தற்போது உயிரிழந்திருப்பார். சடலத்தை ஒரு பெண்ணானவர் ஒரு பிடித்து கொண்டிருக்கும் ஒரு சூழ்நிலையான ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலை, ஒரு உடலை தன்னுடைய உயிரை காப்பாற்றுவதற்காக அந்த பெண்ணை சடலத்தை பற்றி பிடித்து கொண்டு இறந்த உடலை பற்றி பிடித்து கொண்டு அந்த பெண்ணானவர் இருந்திருக்கிறார். இந்த பெண்ணுடைய குழந்தையானது வயலில் பகுதியிலே தூக்கி வீசப்பட்டிருந்தது. இந்த பகுதியிலே தூக்கி வீசப்பட்ட குழந்தையை அந்த ஊர் பகுதி மக்கள் காப்பாற்றி போலீசாரிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள். அத்தோடு இந்த கிணற்றினிலே இருந்த பெண்ணை போலீசாருக்கு அறிவித்து போலீசார் மற்றும் இராணுவத்தினர் இணைந்து அந்த பெண்ணை உடனடியாக காப்பாற்றி அயல் மக்கள் இணைந்து அந்த பெண்ணை காப்பாற்றி வைத்தியசாலையிலே அனுமதித்திருக்கிறார்கள். அந்த பெண்ணுக்கு சுய நினைவு இல்லாமல் அந்த நினைவுற்று இருந்திருந்தார். பின்னர் அவரை காப்பாற்றி வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்ட பின்னர் அவர் கூறிய விடயமானது ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவங்களாக காணப்பட்டிருக்கிறது. தமிழத்தாய பகுதியிலே பெண்களுடைய தக்க நகைகளை கொள்ளையடிக்கும் நோக்கிலே ஒரு கும்பலானது செயற்பட்டு கொண்டிருக்கின்றது. உதாரணமாக இதே போன்று 4 மாதத்துக்கு முன்னர் இதே போன்ற அமைப்பிலே தான் குலதீபாவர்கள் காரநகரை புறப்புறமாக கொண்ட குலதீபாவர்கள் அவருடைய கணவரிடம் கூறி சென்றார். திருமண நிகழ்வுக்கு செல்வதாக கூறிவிட்டு சென்றிருந்தார். அவரும்
சங்குப்பட்டி பாலத்திலே சென்று கொண்டிருக்கும் போது அவருக்கு பழச்சாறு கொடுக்கப்பட்டு அவருடைய 19 பவுன் நகையானது கொள்ளையடிக்கப்பட்டு பின்னர் அவரினுடைய உடலை சடலத்தை சங்குப்பட்டி பாலத்தினுடைய கடலுக்குள்ளே தள்ளி விட்டு உடல் மோகமெல்லாம் எரிக்கப்பட்ட நிலையில அவர் சடலமாக மீட்கப்பட்டிருந்தார். ஆனையிரவு தட்டுவங்கொட்டியிலும் ஒரு மர்மமான முறைகளிலே பெண்ணொருவருடைய சடலமானது பஸ் தரிப்பிடத்திலே காணப்பட்டிருந்தது. இவ்வாறு தமிழத்தாய பகுதிகளிலே பெண்களை கொலை செய்வதும் கணவரால் கொலை செய்யப்படுவதும் அவ்வாறு பல சம்பவங்களானது தமிழத்தாய பகுதியிலே தற்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த பெண்ணுடைய தங்க நகைகளை கொள்ளையடிக்கும் நோக்கிலே செயற்பட்ட கும்பலை தற்போது போலீசார் தேடி வருகின்றார்கள். பெண்ணை தொடர்ச்சியாக பின்தொடர்ந்து வந்த இன்னொரு பெண்ணினுடைய காணொலிகளை போலீசார் தற்போது வெளியிட்டிருக்கிறார்கள். சிசிடி கேமரா மூலம் இந்த பெண்ணை கடத்தி சென்றவர்கள் மற்றும் அவர்களுடைய அங்க அடையாளங்களை தற்போது போலீசார் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். உங்களுக்கு தெரிந்தால் அந்த பெண்ணினுடைய அங்க அடையாளங்களை தெரியப்படுத்தி போலீசாருக்கு அறிய தருமாறு கூறியிருக்கிறார்கள். இன்னொரு சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய பெண் விரிவுரையாளர் அவருடைய மருமகனால் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்ற சம்பவமானது யாழ்ப்பாணத்திலே இடம்பெற்றிருக்கின்றது. பல்கலைக்கழகத்தினுடைய பெண் விரிவுரையாளருக்கு ஒரு மகள் ஒருவர் இருக்கின்றார். 19 வயது மதிக்கத்தக்க பெண் ஒருவர் அவருடைய கணவர், அதாவது அவ லவ் பண்ணி ஒரு திருமணம் முடித்து இருக்கின்றார், பதிவு திருமணம் செய்திருக்கின்றார். இந்த திருமணமானது இந்த பெண்கள் அவர்களுக்கு தாயார்களுக்கு எதிர்ப்போர் தெரியவில்லை. ஆனா அவர்களுக்கு இடையில மருமகனுக்கு இந்த விரிவுரையாளர்களிடையே ஒரு கருத்து முரண்பாடானது ஏற்பட்டிருக்கின்றது. இந்த மருமகன் என்ன செய்திருக்கிறான்னு சொன்னா பெண் விரிவுரையாளரையும் மகளையும் கடத்தி கொண்டு சென்றதாக அவருடைய மகனால் போலீஸ் நிலையத்திலே முறைப்பாடு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த போலீசார் அந்த விசாரணைகள் அடிப்படையிலே இந்த மருமகனை மகளையும் விசாரிக்கும் போதுதான் இந்த திடுக்கிடும் சம்பவமானது இந்த பெண் விரிவுரையாளரை யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள தெனங்கிழப்பு பகுதி அந்த காற்றாலை உற்பத்தி நிலையத்திற்கு அண்மித்த பகுதியிலே மீன்பிடித்து தொழிலுக்கு செல்கின்ற மக்களும் மற்றும் அந்த இடங்களை பார்வையிட வருகை தரும் மக்கள் தான் அந்த இடத்தில் செல்கிறார்கள். மக்கள் வீடுகள் ஒன்றுமே இல்லை அந்த இடத்துல. அந்த பகுதியூடாக சென்று இந்த பெண் விரிவுரையாளரை அந்த மருமகன் அடித்து கொலை செய்திருக்கிறார். கொலை செய்த பின்னர் அவரை வீசுவதற்காக தெனங்கிழப்பு பகுதியிலே பொதுமக்கள் நடமாட்டமற்ற பகுதியிலே அவருடைய உடலை வீசிவிட்டு பிறந்த பெண் விரிவுரையாளருடைய மகளுடன் பரந்தன் நோக்கி சென்றிருக்கிறார்கள். பரந்தன் சந்தையில் இருக்கின்ற ATM காசு எடுத்திருக்கிறார்கள். காசு எடுத்த பின்னர் இருவரும் திருகோணமலை நோக்கி சென்றிருக்கிறார்கள். திருகோணமலையிலே இருக்கின்ற எரிபொருள் நிரப்பு நிலையத்திலே பெட்ரோலை வாங்கி வாகனத்துக்கு விட்டிருக்கிறார்கள். இதனை போலீசார் அவர்களுடைய விசாரணைகள் அடிப்படையிலே கண்டுபிடித்திருக்கிறார்கள். தற்போது அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மருமகனும் கைது செய்யப்பட்டு பெண்ணும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இருவரும் பெண் விரிவுரையாளரை கொலை செய்யப்பட்ட இடத்திற்கு அவர்களை போலீசார் அழைத்து சென்று விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். இவ்வாறு 19 வயது மதிக்கத்தக்க பெண் ஒருவர் ஒரு படிக்கின்ற வயதிலே ஒரு தகாத உறவிலே இளைஞனுக்கும் 21 வயது மதிக்கத்தக்க இளைஞனை காதலித்து அந்த காதலானது ஒரு படுகொலை செய்யும் அளவிற்கு இந்த கலாச்சாரத்திலே அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். இவ்வாறு பெண் விரிவுரையாளர் என்றால் அவர்கள் எவ்வாறு படித்து பல பட்டங்களை பெற்றிருப்பார்கள். அவர்களும் அந்த பிள்ளைகள் மகளையும் 19 வயது மதிக்கத்தக்க மகளையும் ஏதேனும் ஒரு வகையிலே டாக்டராகவும் இன்ஜினியராகவும் படித்து கொண்டு வருவதற்குத்தான் அவர்கள் எதிர்பார்த்திருப்பார்கள். ஆனால் அந்த 21 வயது மதிக்கத்தக்க அந்த காதலனை அந்த பெண் மனம் முடிப்பதற்கு சென்று இறுதியிலே பெண் விரிவுரையாளரையே படுகொலை செய்யும் அளவுக்கு இந்த அவர்களுடைய காதலானது சென்றிருக்கிறது. இவ்வாறு தமிழர் தாய பகுதியிலே இவ்வாறு பெண்கள் மீதான ஒரு கொடூர கொலை சம்பவங்கள் தொடர்ச்சியாக இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. இவ்வாறான படுகொலை சம்பவங்களுக்கு தொடர்ச்சியாக இடம்பெறுவதற்கு தகாத உறவுகளும் மற்றும் இளவயது திருமணங்களும் இவ்வாறான சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது. இந்த தங்க நகைகளை கொள்ளையடிக்கும் நோக்கிலும் ஒரு கும்பலானது செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த கும்பலை போலீசார் தற்போது தேடி வருகிறார்கள். அந்த 2 விடயங்கள் தொடர்பாக இன்றைய காணொலியிலே பார்வையிட்டிருப்பீர்கள். எமது காணொலிக்கு நீங்க புதிதாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தரங்கள். தொடர்ச்சியாக இன்னொரு காணொலியில் சந்திப்போம் என கூறி மீண்டும் ஒரு காணொலி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.